அண்ணா பயமா இருக்குண்ணா. குமார முழுசா இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலைப்படாத. இவரான எனது கட்சிக்காரர் அரசியை குற்றம் சாட்டப்பட்டுள்ள குமரவேல் காதலிப்பதாக சொல்லி ஏமாற்றி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய சுயரூபம் தெரிய வரவே அரசி அவர் பெற்றோர்கள் ஏற்பாடு செய்திருந்த திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறார். அது பிடிக்காத குமரவேல் திருமணத்திற்கு முந்தின நாள் அரசியை கடத்தி இருக்கிறார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யாரும் யாரையும் கடத்தல. அரசியை விருப்பப்பட்டு தான் குமரவேல் கூட போயிருக்காங்க. போய் அவர் சொல்றதெல்லாம் போய்ங்க. எழுந்திரக்கூடாதுமா கோர்ட்ல உட்காருமா. அரசியை குமரவேல் மிரட்டி தான் கூட்டி சென்றிருக்கிறார். அரசியோட திருமணத்துக்கு முந்தின நாள் நீங்க அரசியை சந்திச்சீங்களா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி நான் அரசியா அன்னைக்கு இவரான நடந்தது என்னவென்று சொல்ல அரசிக்கு அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவரான பர்மிஷன் கிராண்டட். அரசியை வர சொல்லுங்க. பயப்படாம போ. போய் தைரியமா பேசு. உங்க திருமணத்துக்கு முந்தைய நாள் இரவு குமரவேல் உங்களை கடத்தினாரா இல்லையா? ஆமா சார், உண்மைதான். வீட்டுக்கே வந்து கடத்தினாரா? இல்ல சார், என்னை ஒரு இடத்துக்கு வர சொன்னார். குமரவேல் கூப்பிட்ட இடத்துக்கு நீ ஏமா போன? வர விருப்பம் இல்லன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? நான் போகலனா பெரிய பிரச்சனை நடக்கும்னு சொன்னாங்க. என்ன என் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னாங்க. கோர்ட்ல என்ன நடந்தது? என்ன நடக்கும்? இவள விசாரிச்சாங்க. ஏன் அத்தை, நீங்க பயந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல? ஏமா சினிமால வர மாதிரிலாம் விசாரிக்க மாட்டாங்கன்னு ஒருத்தி சொன்னால, எல்லாம் தெரிஞ்ச மீனா அவ சொன்னதுக்கெல்லாம் நேர்மாறா சினிமால வர மாதிரி அப்படியே விசாரிச்சாங்க. அதுவும் இவள நிக்க வச்சு 1008 கேள்வியே கேட்டாங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் தீர்ப்பு சொல்வாங்கன்னு பார்த்தேன். என்னைக்குன்னு சொல்லாம தள்ளி வச்சுட்டாங்க. ஐயோ கடவுளே, இன்னும் எத்தனை தடவை கோர்ட்டுக்கு அலைய போறாங்க? கோமதி எல்லா விஷயத்துக்கும் பதறாது. ஏன் பதட்டம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? விடுங்க. அரசே நீ போப்பா, போய் ஒன்னா ரெஸ்ட் எடு. என்னதே அரசு வெளியில தானே தைரியமா காமிச்சுக்கிட்டாலும் இந்த கோர்ட்டு விசாரணை போறப்ப பாவம் அந்த படிக்கும் கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும். அதனாலதாங்க உங்களுக்கு சொன்ன இதெல்லாம் வேண்டான்னு. நான் சொல்ல வரத கொஞ்சம் கேட்டு பேசுறேன். பாரு கோமதி, நீ பயந்த அரசியும் பயப்படுங்களா? தயவு செய்து அந்த பிள்ளை இருக்கிறப்பயாவது